ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். நல்ல காரசாரமான சூப்பரான ரெசிபி ஏதாவது செய்யணும், ஆனால் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சோயா பெப்பர் ஃப்ரை, ரச சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷன். 1/4 கிலோ சோயா, அதாவது மீல் மேக்கரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு சுடு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சோயா மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டியை பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இந்த ஊறின சோயாவை வேறொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு மாற்றிக்கலாம். பிழிஞ்சு விடும்போது கையால் பிழிஞ்சிங்கன்னா அந்த சோயாவோட ஷேப் மாறிடும். அதனால் பூ போல் ஹேண்டில் பண்ணணும். கரண்டியை பயன்படுத்தி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக சோயா அப்படியே இருக்கும். ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சு 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதை ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் அதே கடாயில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் சேர்க்குற எந்த ரெசிபியாக இருந்தாலும் இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம். உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு போட்டிருக்கனால அந்த தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது கலருக்காக சேர்க்குறோம், நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கே. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 4 ஸ்பூன் தண்ணி, அதாவது கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பிளெண்ட் ஆகிறதுக்காக. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா சோயாவோட சேர்த்து நல்லா ஒன்று போல் பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இதை கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரமிளகாய், சோம்பு, மிளகு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா தான் மெயின், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறினதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி அப்படி இன்னொரு பெரட்டி எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் இதோட ருசிக்கு ஈடு இணையாகாது. சிக்கன் வறுவல்லாம் தோற்று போயிடும். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.